கேரேஜ் தான் சார். வாங்க. தம்பி ஒரு நிமிஷம் சார். அவன் பேர் என்ன சொன்னீங்க? முத்து. தம்பி இங்க முத்துங்கிறது யாரு? சார் அவர் தான் சார் எங்க ஓனர். சார் அவனா முத்து? அவன் தான் சார். வாங்க. முத்து. சார் வாங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? வண்டி எதுவும் ரிப்பேரா சார்? சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? சார் உட்காருங்க சார். சார் என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா? பெரிய பிரச்சனை தான். கடைசியா சாரோட வண்டியை எப்ப சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கா? அது வந்து இருக்கு சார். சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போ இந்த காரேஜ்ல இருந்து கார் எடுத்துட்டு போய் ஒரு கொலைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருக்க, அப்படிதானே? சார் என்ன சார் சொல்றீங்க? சர்வீஸ் முடிஞ்சதும் வாங்கிட்டு போயிட்டாரே சார். வேணா முத்து, போய் சொல்லாத. அந்த கார் உன்னோட கேரேஜ்ல இருந்தா வெளியே போயிருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? திடீர்னு இப்படி சொல்றது எனக்கு புரியல சார். டேய் நிச்சயம். டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் கேரேஜ்ல இருந்தப்ப வண்டி யாருக்காவது கொடுத்தியா? இல்ல இந்த மாதிரி இல்லீகல் வேலைக்கெல்லாம் நீயே போவியா? சார் என்ன சார் இப்படி பேசுறாரு? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வெளிப்பார்வைக்கு மெக்கானிக் செட் வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ இப்ப உண்மையை சொல்லல, போலீஸ் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரியும்ல? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். பக்கத்துல வேணா கேட்டு பாருங்க சார். தொழில் பக்தி இருக்கிறவன், ரொம்ப சின்சியரான வேலைக்காரன். அதனாலதான் சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் தொடர்ந்து என்கிட்ட வராங்க. வேண்டாம், மரியாதையா உண்மையை சொல்லிடு. சார் உண்மையை தான் சார் சொல்றேன். எனக்கு எதுக்கு சார் வேற வேலை? இதை செய்யறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. ஆண்டவன் புண்ணியத்துல கை நிறைய காசு வருது சார். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு சார் வேற வேலையெல்லாம் செய்ய இந்த போறேன்? டிராமா எல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். என்ன பிரச்சனைனே தெரியலையே. முதல்ல என்ன நடந்ததுனாவது சொல்லுங்க. இவர் வண்டியை உங்ககிட்ட சர்வீஸ்க்கு விட்டுருக்காரு. குறிப்பா இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு இந்த வண்டி உன் கேரேஜை விட்டு வெளியே போயிருக்கு. ஒரு கொலையை பண்ணிட்டு இந்த வண்டியில வச்சு தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அவங்க யூஸ் பண்ண வண்டி இவரோட வண்டி தான். அது எப்படி வண்டிங்கிறது வெளியே போச்சு? நீ தான் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியா இல்ல வண்டியை வேற யாருக்காவது கொடுத்தியா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் வண்டியை என்கிட்ட சர்வீஸ் கொடுத்தாரு சார். அர்ஜென்ட்டா வேணும்னு அவசரப்பட்டாரு சார். கியர் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஜெனரல் சர்வீஸ் பண்ண எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சாப்பிட்டு தான் சார் கொடுத்தேன். பொய் சொல்லி என்ன கடுப்பேத்தி பார்க்காத. அப்புறம் என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். என்ன எவ்வளவு வேணா அடிங்க உதைங்க, ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல சார். சின்சியரான மெக்கானிக் சார் நான். சார் முதல்ல இருந்தே என்கிட்ட தான் சார் சர்வீஸ்க்கு விடுறாரு. சார் என்ன சார் இதெல்லாம்? டேய் வண்டியை கிளியரா சர்வீஸ் பண்ணி கொடுத்த அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு முத நாள் தப்பான விஷயத்துக்கு வண்டி போயிருக்க. நீ கொடுத்து விடலனா அந்த கேஸ்ல எப்படி என் வண்டி சம்பந்தப்படும்? சிக்கிக்கிட்டு இருக்கிறது என் மகளும் சம்பந்தியும். உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது எனக்கு தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லு. நீயா ஒத்துக்கிட்டனா கம்மியான தண்டனை கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. இவரு கல்யாண பிஸில இருந்தப்ப இவர் வண்டியை இவருக்கு எதிராக நீ யூஸ் பண்ணிருக்க. சார் கல்யாணத்துக்கு முத நாளே காரை டெலிவரி எடுத்துட்டு போயிட்டாரு சார். போய் சொன்னா கொன்னுடுவ ராஸ்கல். என்ன விளையாடுறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வண்டி வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டப்ப நீ நிறைய வேலை இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொன்ன. வண்டியே கல்யாணத்துக்கு தான் வேணும்னு நான் கேட்டேன். மறந்துட்டியாடா? முடியாது, வேலை இருக்குன்னு அடுத்த நாள் தானே டெலிவரி கொடுத்தேன். இப்ப மாத்தி பேசுற. நீங்க மாத்தி பேசிட்டு என்ன மாத்தி பேசுறேன்னு சொல்றீங்க? எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னது உண்மைதான் சார். நீங்க கட்டாயம் வேணும்னு சொன்னதுனால முதல் நாளே டெலிவரி கொடுத்துட்டேனே சார். சார் இவ ஏதோ போய் சொல்றான் சார். இவ ஏதோ கேம் ஆடுறான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கல்யாணத்துக்கு மறுநாள் தான் டெலிவரி எடுத்தேன் இவன்ட்ட இருந்து. டேய் போய் சொல்லாதடா. சார் சத்தியமா சொல்றேன் சார். நான் சொல்றது உண்மை சார். டேய் நீ எனக்கு பில்லு கொடுத்தல, தேதி போட்டிருப்பல, அதுல பார்க்கலாம் இரு. சொல்லுங்க. என்னோட கபோர்ட்ல இந்த பில்லெல்லாம் தனியா ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன்ல, அதுல ஒரு பிரவுன் கலர் ஃபைல் இருக்கும் பாரு, அதை எடு. சரி.
எடுத்துட்டேங்க. அதுல நம்ம வண்டி சர்வீஸுக்கு விட்ட பில் இருக்கும் பாரு, அதை எடு. ஆ. இப்ப நீ மாட்டினடா, 2 நிமிஷத்துல உன் போய் தெரிஞ்சு போயிடும். பயப்படுறான் பாருங்க. அவன் நிச்சயம் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணியிருக்கான் சார். டேய், நீ தப்பு பண்ணலன்னு சொல்றல்ல, ஏன் உனக்கு வேர்க்குது? போலீஸ் கேஸ்னு வந்தா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்களா சார்? சார் நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தது 13ஆம் தேதி சார். ஆனா அந்த பில்லுல 14ஆம் தேதி போட்டிருக்கும் பாருங்க. நீங்களே கேளுங்க, இந்த ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. எடுத்துட்டேங்க. அதுல என்ன டேட் போட்டிருக்கு பாரு. 12/11/2015 12ஆம் தேதி போட்டிருக்குங்க. நான் தான் சொன்னேன்ல சார், நீங்க அங்க எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அந்த பில்லோட கார்பன் காப்பி எங்கிட்ட தான் சார் இருக்கு. சார் இருங்க சார், நான் எடுத்துட்டு வரேன், இருங்க சார். சார் இங்க பாருங்க சார், கார்பன் காப்பிலையும் அதே டேட் தான் போட்டிருக்கு, பாருங்க. என்ன சார் இது? சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். நிச்சயமா நான் கல்யாணத்துக்கு மறுநாள் தான் டெலிவரி எடுத்தேன். நான் கூட கல்யாணத்துக்கு டெலிவரி தராம ஏன்டா விட்டுட்டேன்னு கேட்டேன். அதுக்கு 100 சாரி சொன்னான் சார். இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கே போனோம். அதை மறக்க முடியுமா சார்? என்ன சார் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? அப்புறம் எப்படி சார் ரிசிப்ட்ல முந்தின நாள் டேட் வந்திருக்கும்? அதான் சார் எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி கொலை நடக்க போகுதுன்னு இவன் கெஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி சார் இவன் தேதியை மாத்தி போட்டிருப்பான்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. டேய், இப்ப நான் கிளம்புறேன். இந்த கார்பன் காப்பி அப்படியே வச்சிருக்கணும். எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீ வந்தாகணும். கட்டாயம் வரேன் சார். சரி வாங்க சார் போலாம். சார் இல்ல சார், சத்தியமா கல்யாணத்துக்கு மறுநாள் தான் சார் நான் டெலிவரியே எடுத்தேன். ஒருவேளை நீங்களும் உங்க பொண்ணை காப்பாத்த போய் சொல்றீங்களா? ஐயோ சத்தியமா இல்ல சார், என்ன நம்புங்க. சரி சரி வாங்க போயிட்டே பேசலாம். கொடுங்க சார். எப்ப கூப்பிட்டாலும் ஒழுங்கா வரணும். சரிங்க சார். ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காரணத்தை சொன்னா நானும் சிரிப்பேன்ல. என்ன விஷயங்க? இல்ல, அந்த ரிசிப்ட்ல தேதி மாறி இருந்தத அந்த ரத்னா அதை பார்த்ததும் அவன் முகம் எப்படி மாறி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதுதான் சிரிப்பு என்னால அடக்கவே முடியல. சொல்லியா அந்த ரத்னம் என்ன சொன்னா? மண்டை காஞ்சி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு சார். நான் காரை கொடுத்தது என்னவோ கல்யாணத்துக்கு அடுத்த நாள் தான். ஆனா ரெசிப்ட பார்த்ததும் எப்படி கல்யாணத்துக்கு முதல் நாள் தேதி இருக்குன்னு ஷாக் ஆயிட்டாரு சார். ஐயோ, அப்ப அவர் முகத்தை பார்க்கணுமே. அதைத்தான் நானும் கற்பனை பண்ணி பார்த்தேன். அதுதான் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னையே ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டான்ல. என்னை விட பெரிய அறிவாளி அவன். நான் கிரிமினலே ட்ரீட் பண்றவன். எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பேன் நானு. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கான். எப்படிங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே காரை டெலிவரி கொடுத்தாச்சு? அது எப்படிங்க ரெசிப்ட்ல தேதி மாறுச்சு? இந்த மெக்கானிக் வச்சிருந்த டூப்ளிகேட்ல கூட பரவாயில்ல, நீங்க மாத்தி கொடுத்துருக்கலாம். ஆனா ராஜாராமோட வீட்ல இருந்த ரெசிப்ட்ல எப்படிங்க டேட் மாறுச்சு? டேய் சொல்லுடா, என்ன மேஜிக் பண்ணன்னு சொல்லு. மேடம், காரை எடுக்கிறப்ப அது யாரோட காருன்னு சாருக்கே தெரியாது. ஆனா திரும்ப காரை கொண்டு வந்து விடுறப்ப ஒரு விஷயத்த மட்டும் சார் சொல்லிட்டு போனாரு. யாரோட காரா இருந்தாலும் ரிட்டர்ன் கொடுக்கறப்ப 2 நாள் முன்னாடி டேட்டே போட்டு கொடுன்னு சொல்லிட்டு போனாரு. அதைத்தான் மேடம் நானும் செஞ்சேன்.
எப்படிங்க இது? சொல்றேன். அந்த ஷோகேஸ்ல பணம் வச்சிருக்கேன், முதல்ல அதை எடுத்துட்டு வா போ. சரிங்க. இந்தாங்க. யோ சார். அப்ப சொன்னதான் இப்பவும். ஓகே இந்த சார். விஷயத்தை பத்தி யாருக்கிட்டே மூச்சு விடக்கூடாது, புரியுதா? சார் கழுத்து அறுத்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன் சார். புடி. நீ கிளம்பு, தேவைப்படும் போது ஒன்னு கூப்பிடுறேன். சரிங்க போயிட்டு சார். வா. தேங்க்யூ சார். வரேன் மேடம். வரேன் மேடம். என்ன பாக்குற? இப்ப கேளு உன் சந்தேகத்தை. அது எப்படிங்க முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க? கீதா, நான் ஒரு காரை இல்லீகல் விஷயத்துக்கு பயன்படுத்தினேன்னா 2 விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பேன். ஒண்ணு, அந்த காரு யாரு பார்வையிலையும் பட்டு சாட்சியா மாறிடக்கூடாது. அதுக்காகத்தான் என்னோட காரை யூஸ் பண்ணாம இவன் ஷெட்ல நின்றுட்டு இருந்த ஒரு காரை யூஸ் பண்ணேன். 2வது, ஒரு முன்ஜாக்கிரதைக்காக எப்ப காரை டெலிவரி பண்ணாலும் 2 நாளைக்கு முன்னாடி தேதியே போட்டு கொடுக்க சொன்னேன். இப்ப அது நமக்கு யூஸ் ஆகுது. காரை டெலிவரி எடுத்தப்ப அந்த ராஜாராம் கூடவா கவனிக்கல? கீதா, அதுலதான் ஒரு சைக்காலஜி இருக்கு. டெலிவரி எடுக்க வர்றவன் பில் அமௌண்ட்டை மட்டும் தான் பார்ப்பனே தவிர தேதி அது இதெல்லாம் பார்க்க மாட்டான். ஒருவேளை அவன் அப்படியே கவனிச்சு கேட்டாலும், சாரி சார், டேட்டு தவறுதலா போட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவான், அவ்வளவுதான். பிரமாதங்க. சரி, பில் தேதியே மாத்திட்டீங்க. அது எப்படி கரெக்டா ராஜாராம் காரை யூஸ் பண்ணீங்க? பின்னாடி அவங்க மேல பழி சுமத்தி உள்ள தூக்கி போடலான்னு திட்டம் போட்டு இதை செஞ்சீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து ஆண்டவனும் அதிர்ஷ்டமும் நம்ம பக்கம் தான் இருக்கு. அந்த கிருஷ்ணன் 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடினான். அவன் திரும்பவும் உன் புருஷன்கிட்ட வந்து சிக்குவான்னு நீ எதிர்பார்த்தியா? இல்ல இல்ல, அது உன்னோட லக்கு தானே. அது மாதிரி தான் இதுவும். ஏதோ ஒரு காரை எடுப்போன்னு இந்த காரை எடுத்தேன். அது அதிர்ஷ்டவசமா அந்த ராஜாராமோட காரா இருந்திருக்கு. அது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், அந்த ராஜாராமோட துரதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். சூப்பருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டம் நமக்கு கைகூடி வருது. ஆனா விதி அவங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. எது எப்படியோங்க, அந்த குடும்பம் விளங்கவே கூடாது. அதுதாங்க என்னோட ஆசை. நல்ல ஆசைடி. கவலைப்படாத கீதா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நம்ம மேல எந்த பழியும் வராது. அந்த ரத்னம் என்னதான் என்ன சுத்தி சுத்தி வந்தாலும் அவனை எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தியா? அந்த ரத்னம் மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல எவனும் என்கிட்ட நெருங்க முடியாது. அந்த 2 பொம்பளைங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் எந்த பக்கம் சுத்தி வந்தாலும் அவனுக்கு முன்னாடி நான் செக் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கரெக்ட்டுங்க. நான் உங்களை பத்தி என்னமோ நினைச்சேங்க. ஆனா என்னோட கணிப்பை எல்லாம் தாண்டி நீங்க பல மடங்கு அட்வான்ஸ்டா இருக்கீங்க. அந்த குடும்பம் நம்மளால தாங்க அழிய போகுது. அந்த குடும்பம் அழிஞ்சாதான் நம்ம குடும்பம் தப்பிக்கும் கீதா. தப்பிச்சிருவோங்க. உங்க மூளையும் பதவியும் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி இருங்க, உங்களுக்கு ஏதாவது இனிப்பு செஞ்சு கொண்டு வர. சரி. அங்கேயே நில்லுங்க. ஆரத்தி ஏத்து நட்ராஜ். எதுக்குமா இதெல்லாம்? சும்மாவா? எப்பேற்பட்ட குடும்பம்னு எல்லார் கண்ணும் நம்ம குடும்பத்து மேல தானே இருக்கு. அதனால்தான் இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அந்த திருஷ்டியெல்லாம் கழியணும்னு அதுக்கு தானே ஆரத்தி. இன்னும் 4 சுத்து நல்லா சுத்துமா. வேற என்னென்ன இருக்கோ எல்லாம் போட்டும். உள்ள போங்கண்ணே. வாங்கப்பா. ஆமா, கவிதா எங்க? அப்பா, அவ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டு இருக்காப்பா. உட்காருங்கப்பா.
பாத்துப்பா. அண்ணே சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அண்ணே? வேண்டாம்மா. சரி விடு. என்னப்பா பாக்குறீங்க? இத்தனை வருஷ வாழ்க்கையில உமா இல்லாத வீட்டுல இன்னைக்கு தான் முதல் தடவையா நுழையிறேன். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருலப்பா. விடுங்க. இல்லடா, மனசுல இருக்கிறத வெளியில சொல்லிட்டா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதையே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப வேதனையா இருக்கும். பிரபா, அப்பா பேசிட்டு விட்டுறா. 2 நாள் நான் ஆஸ்பத்திரியில இருந்ததே என்னை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. உங்க அம்மா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தவ. அவளை போய் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு வருத்தப்படுறாளோ. அம்மா தைரியமா தான் இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஆமாப்பா, அவந்திகா அண்ணியோட நம்ம அம்மாவை பார்க்க போயிருந்தோம்ல, அப்ப அம்மா ரொம்ப திடமா இருந்தாங்க. சொல்ல போனா அம்மா இருக்கிற தைரியத்துல தான் பூமிக்கும் அவங்க தைரியமா இருக்காங்க. எங்க மாமாவோட தைரியமும் அக்காவோட தைரியமும் எப்பவும் சளைச்சது இல்லடா. கவிதாக்கு கூட ஆஸ்திரேலியாவுக்கு போக இஷ்டமே இல்லப்பா. அம்மா ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதால தான் அவ அழுதுகிட்டே கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே, வீட்டுல பொம்பளைங்க யாருமே இல்ல. பூமிக்கு அவந்திக்கானும் ஒருத்தரும் இல்ல. நானும் எப்படி போறதுன்னு ரொம்ப புலம்பிட்டா. இங்க நாங்கெல்லாம் இல்லையா பாத்துக்க மாட்டோமான்னு அவளை சமாதானப்படுத்திருக்கோம். இப்பதான் கிளம்பிட்டு இருக்கா. இப்ப அவ இங்க இருந்து என்ன ஆக போகுது? நல்ல ஆர்டர், அதை ஏன் விடணும்? போயிட்டு வரட்டுமே. ஆமாமா, சுசிலா இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன கவலை? வீட்டெல்லாம் நல்லா பத்திரமா தான் பாத்துக்குவா. ஆனா என்ன சமையல் தான் கொஞ்சம் வைத்த கலக்கமே. திலீபா, மாமா வந்துட்டாரா? மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேம்மா. உடம்பெல்லாம் நல்லா இருக்கா மாமா? பர்ஃபெக்ட்லி ஓகே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. வெற்றிகரமா முடிச்சிட்டு வா. மாமா, வீடு இருக்கிற நிலைமையில பிசினஸ் விஷயமா வெளிநாடு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பாத்தியா கவிதா, உன் அத்தை என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மீட்டிங் முடிஞ்சோடனே நான் வந்துடுவேன் மாமா. ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவா தங்க மாட்டேன். என்ன கவிதா, நீ எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் கூட அங்க தங்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நீ முதல்ல கிளம்பு. போ. வரேன் மாமா. சரிடா. நான் போயிட்டு வரேன் அண்ணி. பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா, வரேன்னா நாங்க கிளம்புறோம்ப்பா. கண் கலங்காம போயிட்டு வாங்க. நீ உங்க புருஷன் கண் கலங்காம நாங்க பாத்துக்கிறோம். என்னடா? அப்ப நான் ஏர்போர்ட் போயிட்டு வந்துடுறேன். வரேன் மாமா. எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டலாமா? இருக்குண்ணா. பாத்து போயிட்டு வாங்க. அப்பா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா? நட்ராஜுக்கு அவந்திகா அண்ணி மேல இருக்க கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அண்ணியை போய் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான்பா. நீங்களே கேளுங்க என்னன்னு. ஏண்டா, அவந்திகா கூட அன்னைக்கு இதைத்தானே சொன்னா? டேய், ஏன்டா இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டேன்? அப்பா கிட்ட சொல்ல வேற யார்கிட்ட சொல்றது? அம்மா இல்லதப்பா, அப்பா தானே சொல்லி ஆகணும். இங்க பாருங்கப்பா, காலையில கூட அவந்திகா அண்ணி வீட்டு வரைக்கும் வந்து அவமானப்பட்டு போறாங்கப்பா. சொல்ல போனா இன்னைக்கு காலையில அம்மாவை என்ன ஜெயிலப்பா கூட்டிட்டு போனது யாருன்னு நினைக்கிறீங்க? அவந்திகா அண்ணி தான். அம்மா எப்படி இருக்காங்க? அதான் சொன்னேன்ப்பா, அம்மா ஜெயில சந்தோஷமா இல்லைனா கூட தைரியமா தான் இருக்காங்க. காலையில இங்க கூட கவிதா அண்ணியும் வந்திருந்தாங்க. அப்ப கவிதா அண்ணி ஆஸ்திரேலியால போய் அந்த ஆர்டரை கண்டிப்பா வாங்கணும்னு வற்புறுத்துறதே அம்மா தான்ப்பா. இவனையும் ஒழுங்கா எக்ஸாம் எழுத போக சொல்லி அம்மா தான் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா இவன் எக்ஸாம் எழுதவே போயிருக்க மாட்டான். ஏய், ஏண்டா? அம்மா சொன்னதும் நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன்ப்பா. அம்மா சொன்னதை நாங்க எல்லாருமே கேட்கிறோம். இதோ நட்ராஜ், இவன் தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன் நட்ராஜ், அம்மா சொல்லி நீ கேட்க மாட்டியா? அது இல்லப்பா. ஏய், அப்பா, அம்மாவே என்கிட்ட சொன்னாங்கப்பா, நட்ராஜ போய் அவந்திகா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா வச்சு வாழ சொல்லுன்னு. இவன் கிட்ட சொன்னா நம்பவே மாட்டேங்கிறான் இவன். அப்பா, அம்மா சொன்னாங்க, நீ ஒருத்த மட்டும் தான்ப்பா சொல்றான். ஓ, இப்ப நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் அப்படிதானே? அப்பா மேல சத்தியமா சொல்றேன்டா. போதுமா? அம்மா தான் என்கிட்ட நட்ராஜ போய் அவந்திகா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு சந்தோஷமா வாழ சொன்னாங்க. இப்ப நம்புறியா? அதுக்கே அப்பா மேல சத்தியம் பண்ற? நட்ராஜ், இந்த அளவுக்கு அவனை பேச வச்சதே நீதான். அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நீ போய் அவந்திகாவை கூட்டிட்டு வந்திருக்கணும். இல்லப்பா, ஒரே ஒரு சின்ன ஆசை, சென்டிமெண்ட். அம்மா கையால ஆரத்தி எடுத்துதான் அவந்திகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அப்பா, அம்மாவே என்கிட்ட சொன்னாங்கப்பா, என் கையால ஆர்த்தி எடுத்துதான் அவந்திகா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா எத்தனை நாள் ஆகும்னே தெரியாதுன்னு. அதனால அவந்திகா நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதை விட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு தயங்க கூடாது, சீக்கிரமாவே கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கப்பா. டேய், அப்பாவும் இவ்வளவு சொல்றாரு, அம்மாவும் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நீ இவங்க 2 பேர் பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க போறியா இல்லையா?